Modigliani and Miller model. So dividend models கீழ irrelevance concept கீழ வரக்கூடிய Modigliani Miller மாடல் வந்து தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு Modigliani Miller கான்செப்ட் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலனாலும் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து இட் ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் வந்து Modigliani Miller. ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வில் நாட் அஃபெக்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன கொஸ்டின்னா delimited as 10 lakh equity shares. So total number of shares எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10 lakh equity shares outstanding at the beginning of the accounting year 2005. The current market price of the share is rupees 150 each. So they have given here current market price. So sometimes in question வந்து shares are quoted currently at, presently it has been quoted at இந்த மாதிரி கொடுப்பாங்க. So that is known as current market price and P0 நம்ம சொல்றோம் price at the beginning of the year, current market price P0. So next the board of directors of the company has recommended rupees 8 per share as dividend. So how much share they வந்து ஷேர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 8 per share வந்து அவங்க dividend distribute பண்ணலாம் அப்படின்ற ஒரு proposal they have recommended that. Next, the rate of capitalization appropriate to the risk class to which the company belongs is 12%. So this is the KE. ஓகேங்களா? So KE பாத்தீங்கன்னா capitalization rate இல்ல cost of capital இல்ல equity capitalization rate இந்த மாதிரி கொடுத்திருந்தா that is our KE, because purely here they are financing only with equity shares and retained earnings வச்சு தான் அவங்க finance பண்றாங்க கம்பெனில அப்படின்றது one of the major assumptions of MM model. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப நம்மள என்னென்னலாம் கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு based on MM approach calculate the market price of the share of the company when the recommended dividend is A distributed and B not declared. So dividend distribute பண்ணால் market price எவ்வளோ and not declared அப்படின்னா market price எவ்வளோ அப்படின்றத நம்மள கேக்குறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா how many new shares to be issued by the company at the end of accounting year on the assumption that the net income for the year is 2 crore and investment budget is rupees 4 crore. When A again dividends above dividends are distributed, B dividends are not declared. So இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா நீங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அசம்ஷனோட எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும், டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலனா எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்றது ரெண்டு கேள்வியா இங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல வந்துட்டு assuming that the company pays dividend அப்ப how many number of new shares to be issued ன்னு கேட்டாங்க. பட் இந்த கொஸ்டின்ல ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் எவ்வளோ, டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட், டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர், then what is the number of new equity shares to be issued ன்னு கேக்குறாங்க. Next third question பாத்தீங்கன்னா show that the market value of the shares at the end of accounting year will remain the same whether dividends are distributed or not declared. So whether dividend distribute பண்றீங்க பண்ணல, market value of the firm வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, it remains the same, both are equal answer அப்படின்றத எப்படி நீங்க காட்ட போறீங்க அப்படின்றது தான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. So let us do one thing. So first aspect பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ போன ப்ராப்ளம்ல எப்படி நீங்க வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ் கால்குலேட் பண்ணீங்களோ P1 is equal to P0 into 1 plus KE minus D1 இந்த அதே சேம் ஃபார்முலா தான் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியடுக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா என்ன, டிவிடெண்ட் இஃப் யூ நாட் டிக்ளேரிங் அப்பனா என்ன அப்படின்றத வந்து இதுல பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க ரெண்டு இதுவா நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஈஸியா உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக ஸோ ரெண்டு விதமாக பிரிச்சு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா என்ன, டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் நாட் டிக்ளேர்டுனா என்ன அப்படின்றத வந்து நீங்க தனித்தனியாக நீங்க வந்து போட்டு காட்டலாம். பட் வந்து ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரே இதுவா டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டுட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்மளோட ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இப்ப நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட்
நாட் டிக்ளேர்ட். ஸோ அந்த ஹெட்டிங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுதிடணும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபார்முலா இதுதான். ஸோ P1ன்றது மார்க்கெட் ப்ரைஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட், அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். P0ன்றது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், தட் இஸ் வாட் எவர் கிவன் இன் தி கொஸ்டின், அதுதான் இது. 1 plus KE, cost of equity share capital or capitalization rate, this will be given in the question. Dividend வந்து distribute பண்ணா dividendக்கான per share amount எழுதுவோம், or else dividend not distributed னா 0ன்னு போட்டுப்போம். So same which you adapted in the previous sum problem. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 115 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 150 அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ 150 எடுத்துக்கிறோம் இன்ட்டு 1 plus KE. KE is your capitalization rate இல்ல rate of capitalization, that is 12%. Okay, so 12% 12 divided by 100, 0.12 நம்ம எழுதிக்கலாம். Minus D. D1 is the dividend. Dividend, how much they are going to pay? 8 rupees per share. Okay, so dividend declared na distributed na அங்க 8 rupees போடுவீங்க. போடல டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அந்த இடத்துல 0ன்னு வச்சுப்பீங்க. ஸோ மற்றபடி மற்ற எல்லா விஷயமும் அதே இதை தான் இங்கேயும் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் அண்ட் எல்லாம் இதுக்கும் போகலாம். 150 இன்ட்டு இந்த 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் 150. 150யோட இந்த 0.12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் 18. ஓகே, அண்ட் இந்த -8. ஓகே, ஸோ இப்போ பண்ணுங்க. 150 ப்ளஸ் 18 வந்து 168 வரும். -8 அதை போட்டுக்கிறேன். ஸோ 168 minus 8 பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் rupees 160. இஃப் டிவிடெண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், அப்போ நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஷேர் வந்து rupees 160. இதே சேம் திங்கை தான் இங்கேயும் நான் அடாப்ட் பண்ணுறேன். அதே ஃபார்முலா, மற்ற எல்லா விஷயமும் அதே. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதே, KE அதே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஓகே, கேபிட்டலைசேஷன் ரேட். D1 வந்து டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டன்றதுனால D1 0 வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி வைக்கும்போது 150 இன்ட்டு 1, ஸோ 150. 150 into 0.12 பண்ணிங்கன்னா 18 you will be getting. ஸோ இந்த 0 அப்படியே இருக்கும். ஸோ 150 plus 18 பார்த்தீங்கன்னா rupees 168. இதுதான் வந்துட்டு if dividend is not distributed, அப்போ நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் 168 ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது. ஸோ calculate the market price of the share of the company when recommended dividend is distributed, is not declared, not declared ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே ரெண்டா போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். அவங்களோட நெட் இன்கம் 2 crores இருந்து, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 4 crores இருந்து, அவங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா, இப்போ போன ப்ராப்ளம்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்றத மட்டும் தான் நம்ம போட்டோம், நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் டு பி இஷ்யூ. இப்போ டிவிடெண்ட் நாட் டிக்ளேர்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த கொஸ்டின்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அகெயின் வந்துட்டு நீங்க கீழே அப்படியே போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுனால அகெயின் ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்மளோட செகண்ட் கொஸ்டின்குள்ள போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஃப் டிவிடெண்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே தான், இஃப் டிவிடெண்ட் ஆர் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட், நாட் டிக்ளேர்ட், அப்போ நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்றத தான் வந்துட்டு போன அதே ஃபார்மேட்டை தான் இங்கேயும் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? பட் என்னன்னா இங்கே டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாததுக்கு அப்படின்னு தனித்தனியாக இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்றத மட்டும் தான் அங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்க தனித்தனியாக வந்து ரெண்டுமா போடுற மாதிரி இருக்கு. ஸோ ஆக மொத்தம் வந்து எதனால இதை கால்குலேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 crores பண்ணலாம்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 crores ஃபினான்ஸ் தேவைப்படும். அப்ப அவங்க நெட் இன்கம் வந்துட்டு 2 crores ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா டிவிடெண்ட் அந்த இடத்துல அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அந்த 2 crores இருந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இவ்வளோ பணம் தான் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கும். அவங்க 4 crore எஸ்டிமேட் வச்சிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப எவ்வளோ அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. ஸோ ஃபண்டு இவ்வளோ தேவைப்படுதுன்னா அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்.
இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி போடலாம் அதே ஃபார்மேட்டை தான் இங்கேயும் நான் அடாப்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இதுலயும் அடாப்ட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் டேபிள் மாதிரி இங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா calculation of number of shares நியூ ஷேர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இஃப் டிவிடெண்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்று. அடுத்தது யூ கேன் ஆல்சோ டூ டவுன்லேயே அப்படியே கூட நீங்க போடலாம், இல்லை சைட்ல இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியா புரியணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கிவ். ஆக மொத்தம் உங்களுக்கு ஆன்சர் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இதை கூட நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ calculation ஆஃப் நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஃப் டிவிடெண்ட் நாட் டிக்ளேர்டுன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டேன். இந்த ஃபார்மேட் அப்படியே பார்த்தீங்கன்னா டிட்டோவா இங்கேயும் அதே தான் ஃபாலோ பண்ண போறேன். ஓகேங்களா? என்ன இங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க, இங்க டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ண போறது இல்லை, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் அதே தான் நம்மளுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, 4 crores தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ 4 crores இங்கேயும் அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்றும் மாற போறது இல்லை. 4 crores தான் இங்கேயும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதனால மாறாது. அடுத்தது நெக்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா எவ்வளோ பணம் கையில் இருக்குன்னு தேவை. ஸோ ரீட்டைன் ஏர்னிங்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெட் இன்கம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ கொஸ்டினில் போயிட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஸோ நெட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் 4 crores, நெட் இன்கம் எவ்வளோ கையில் இருக்கு, 2 crores இருக்கு. ஸோ 2 crores, இந்த 2 crores அப்படியே நம்ம வந்து எடுத்து என்ன பண்ண முடியாது, இந்த 4 crores யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இந்த 2 crores எடுத்து அப்படியே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிவிடெண்ட் இங்க வந்து டிக்ளேர் பண்ண போறது இல்ல. ஸோ அதுக்கு அப்புறம் வரலாம் நம்ம. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த மட்டும் நம்ம முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கு போகலாம். ஸோ பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 crores இன்வெஸ்ட்மெண்ட், 2 crores அவங்க நெட் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. இந்த 2 crores நம்ம அப்படியே ஃபினான்ஸ் பண்ண முடியாது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக. பிகாஸ் நம்ம டிவிடெண்ட் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ டிவிடெண்ட் நெட் இன்கம் இஸ் 2 crores அண்ட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது டிவிடெண்ட்கான அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ முதல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ₹8 per share அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத கொஸ்டின்ல பார்த்துட்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னா 10 lakh shares ஒரிஜினல் ஷேர்ஸ் அவங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிவிடெண்ட் எவ்வளோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரொபோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 8 per share. ஸோ 10 lakh into 8ன்னு போட்டிங்கன்னா 10 lakh into 8ன்னு போட்டிங்கன்னா டிவிடெண்ட்கான அமௌண்ட் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து இந்த 80 lakhs. ஓகே, இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 80 lakhs ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த 2 crores 80 lakhs போயிடுச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கிட்ட இந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 crore 20 lakhs இருக்கும் நம்ம கையில். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 crores எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் வந்து இன்கம் ப்ராஃபிட்லேருந்து டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய ரீட்டைன் ஏர்னிங்ஸ் 1 crore 20 lakh இருக்கு. ஸோ 4 crore 1 crore 20 lakh போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 2 crore 80 lakh எனக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ 2 crores 80 lakh எனக்கு வந்து இன்னும் ஃபண்டு தேவைப்படுது. ஸோ ஃபண்ட் டு பி raised by issue of new shares பார்த்தீங்கன்னா rupees you can mention here 2 crore 80 lakh நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்தோட நிறுத்திக்கிட்டு நான் இதுக்குள்ள போகிறேன். ஓகேங்களா? இதே நீங்க ஒன்னொன்னா நீங்க தனியா பண்ணுங்க. பட் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஈஸியரா நீங்க இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா சைமல்டேனியஸா இதையும் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? பட் நீங்க ஒரு விஷயமா நீங்க பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேயும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் 4 crores தான், இங்கேயும் நெட் இன்கம் அதே 2 crores தான் கையில இருக்கு. பட் இங்க என்ன பண்றாங்கன்னா டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணல. அப்ப என்ன ஆகும், 10 lakh ஷேர்ஸ்ல rupees 8 per share அங்க காமிச்சா இங்க 0 தான். you are not going to distribute dividend. ஸோ அப்ப 0 தான், நம்ம டிவிடெண்டே கிடையாது இந்த இடத்துல. ஸோ டிவிடெண்ட் 0னா அப்ப இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபினான்ஸ்க்கு பண்ணலாமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால இந்த 2 crores அப்படியே நான் என்ன பண்றேன் எடுத்துட்டு வரேன். 2 crores minus 0 பண்ணீங்கன்னா 2 crores தான் நம்ம கையில இருக்கு. ஸோ டிவிடெண்ட் you are not going to distribute. ஸோ entirely you going to use. ஸோ இந்த 4 crores 2 crores நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க.
உங்களோட நெட் இன்கம் மூலமா. ஸோ பிகாஸ் டிவிடெண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட். ஸோ அடுத்தது இந்த 4 crores 2 crores போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு இன்னும் பணம் தேவை? இன்னும் 2 கோடி நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 crores நம்மளுக்கு பணம் தேவை. ஸோ அதை தான் ஃபண்ட் டு பி ரேஸ்டு பை இஷ்யூ ஆஃப் நியூ ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹2 crores யூ ரெக்வயர் நவ். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இங்க பார்த்தீங்கன்னா 2 crores 80 lakhs தேவை. ஏன்னா வந்துட்டு நம்ம 80 lakhs பணத்தை வந்து வெளில விட்டுட்டோம், டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா பணம் தேவைப்படுது. பட் இங்க பாத்தீங்கன்னா அடிஷ்னலா நம்மளுக்கு பணம் தேவைப்படலை. ஏன்னா வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை இந்த இடத்துல டிவிடெண்ட்டை. ஸோ 0 தான் இங்க. அதனால அப்படியே அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லா நெட் இன்கம்மை ஃபுல்லா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இங்க ஃபண்டு வந்து கொஞ்சம் கம்மியா தேவைப்படும், இங்க ஃபண்டு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்ப ஆப்வியஸா அதிக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு கம்மியா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். ஏன்னா இங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதனால, இங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால அடிஷனல் ஷேர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இஷ்யூ பண்ணாதான் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க எப்படி நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸை போன முறை எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நியூ ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபண்ட் எவ்வளோ தேவைப்படுது? 2 crore 80 lakh. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேரால டிவைட் பண்ணிங்கன்னா தான் எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணணும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் இஃப் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட், ஸோ திஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட்னா 160, டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 168. ஸோ இது வந்து கேர்ஃபுல்லா எடுத்து நம்ம போடணும். இந்த இடத்துல டிவைட் பண்ணும்போது தப்பா எடுத்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆன்சர் தப்பா தான் காட்டும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஃப் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் it is ₹160. ஓகேங்களா? ஸோ 160 மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். ஸோ இதை வந்து இந்த 160 இந்த 2 crore 80 lakh இந்த 160 டிவைட் பண்ணீங்கன்னா how many number of shares you have to issue new shares na pathina 1,75,000 shares you have to issue. So therefore total number of new shares to be issued pathina 1,75,000 shares. Next we are moving to the this one 1,75,000 shares issue பண்ணியாச்சு. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வரும். எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்றத தெரியணும்னா எவ்வளோ ஃபண்ட் நம்மளுக்கு தேவை? 2 crore. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இஃப் டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த இடத்துல வரணும். ஸோ டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்றத இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட்னா எவ்வளோன்றத அகெயின் சொல்யூஷனுக்கு போக if dividend not distributed not declared na 168 வருது. ஸோ அதனால இந்த இடத்துல 168 நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். 2 crore divided by 168. So you will be getting 1,19,048 number of shares. So these are the number of new shares to be issued if dividend is not declared. So இது வந்து நம்மளோட second part of the question. இது already வந்து you know this format, last problemல பார்த்த format தான் இது. பட் அடிஷ்னலி வந்து இங்க 2 விதமாக பிரிச்சுக்கிறோம். ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எவ்வளோ தேவைப்படுது ஃபண்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும். டிவிடெண்ட் வந்துட்டு 0வா இருக்கு, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, அப்ப எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது, அப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ற மாதிரி இருக்கு. இதுதான் நம்மளோட ரெண்டாவது கொஸ்டினுக்குரிய A and B. Dividends are distributed, dividends are not declared. அடுத்தது மூணாவது கொஸ்டினுக்கு வரலாம். Show that the market value of the shares at the end of accounting year will remain the same whether dividends are distributed or not declared. So whether dividend distribute பண்றீங்களோ இல்லையோ market value of shares எப்படி வந்து ஈக்குவலா காட்டுறீங்க இந்த MM approach மாடல்ல அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். இதையும் வந்து அஸ் அ டேபிளாக காமிச்சிருக்கேன். ஏன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, டிவிடெண்ட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட்னா அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் எவ்வளோ அப்படின்றத தான் இங்கே வந்துட்டு நான் வந்து காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
market value of shares equal to total number of shares into market price per share. இப்போ இந்த total number of shares இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு வெறும் நியூ ஷேர்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது. ஒரிஜினலா உங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருந்ததுன்னு பார்க்கணும் அந்த கம்பெனிக்கு. ஸோ ஒரிஜினலா எவ்வளோ ஷேர்ஸ்னா உங்களுக்கு 10 லேக் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதனால அந்த ஒரிஜினல் ஷேர்ஸ் அந்த 10 லேக்கை நீங்க என்ன பண்றீங்கன்னா எடுத்துக்கிறீங்க. ஒரிஜினல் ஷேர்ஸ் 10 லேக் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது நியூ ஷேர்ஸ் இஃப் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நியூ ஷேர்ஸ் எவ்வளோ 1,75,000. ஸோ அதனால ஒரிஜினல் ஷேர்ஸும் நியூ ஷேர்ஸும் சேர்ந்து ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ 10 லேக் ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேங்களா. இப்போ நியூ ஷேர்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக 1,75,000. ஸோ ரெண்டுத்தையும் புட் டுகெதர் எவ்வளோ 11,75,000 number of shares, total number of shares. ஓகேங்களா. ஸோ அதோட மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் எவ்வளோ அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் எவ்வளோ 160. ஓகேங்களா. ஸோ 160 அப்படின்றத தான் இங்க வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் 160. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு வர வேல்யூவோட தான் இந்த 160 மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் 18 crore 80 lakhs. ஓகேங்களா. ஸோ நம்மளோட புக்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 1880 lakhs காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே. ஸோ தேர்ட்ல வந்து கேட்டது டிவிடெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால். இதே விஷயம் தான் டிவிடெண்ட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட்க்கும் நம்ம பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அகெயின் வந்து ஒரிஜினல் ஷேர்ஸ் எவ்வளோ நியூ ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் எவ்வளோ அப்படின்றத தெரியணும். ஸோ ஒரிஜினல் ஷேர்ஸ் 10 லேக் அது கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அந்த 10 லேக் இங்க எடுத்தீங்களே அதே இந்த 10 லேக் இட் ரிமைன்ஸ் இஸ் சேம். பட் நியூ ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு மாறும். இதுக்கு வந்துட்டு இங்க இருந்து எடுக்கணும், இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு நியூ ஷேர்ஸ் எவ்வளோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலனா 1,19,048 number of new shares. ஸோ அதை தான் இங்க வந்துட்டு நான் எடுத்திருப்பேன். இப்போ 10 lakh already is there original shares, new shares 1,19,048. அப்போ வந்துட்டு ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் you'll be getting total number of new shares. ஸோ 10 lakh plus 1,19,048 ஆட் பண்ணீங்கன்னா 11,19,048 கிடைக்கும். இப்ப மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் பாத்தீங்கன்னா அகெயின் யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். இங்க மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் எவ்வளவோ அதை தான் எடுக்கணும். நம்ம டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலனா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத தான் எடுக்கணும். ஸோ மாத்தி எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் ஆன்சரே ராங் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா எதுக்கு எதை எடுக்கிறோம், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா என்ன மார்க்கெட் பிரைஸ் எடுக்கணும், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலனா என்ன மார்க்கெட் பிரைஸ் எடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா தெரியணும். ஸோ மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலனா 168 வருது நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 168 தான் நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 11,19,048 வருது, அதோட 168 மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி யூ ஆர் கெட்டிங் 18 crore 80,000 வருது. ஓகேங்களா. ஸோ 18 crore 80 lakh வருது. ஓகேங்களா. ஸோ 64 சம் ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்ஸா பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் தான். 18 crore 80 lakh. ஓகே. ஸோ நம்ம புக்ல பாத்தீங்கன்னா 1,880 lakhs அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேல்யூவா வருது. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இவ்வளோ. if dividend is not distributed, heading கூட நீங்க எழுதிக்கலாம். if dividend is distributed, if dividend is not distributed. ரெண்டு விதமாக நீங்க வந்துட்டு எழுதிக்கிட்டு market value of shares பாத்தீங்கன்னா it remains the same, more or less it is same constant. Okay. So whatever might be, if you are going to distribute a dividend year, if you are not going to distribute a dividend year, both are remaining the same. Okay. So அததான் வந்துட்டு இங்க என்ன சொல்ல வரோம்னா from the above calculations it is evident that market value of shares remains the same whether dividend is distributed or not.